தேவன் நல்லவர் என்பதை அனுபவித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தரை எப்படி ருசிக்க முடியும்? ஒரு ஆகாரத்தை எடுத்தால் அதை ருசித்து பார்த்து இந்த ஆகாரம் ருசியாக இருக்கிறது என்பதை சொல்ல முடிகிறது. கர்த்தரை ருசிக்க முடியுமா? யோசிக்கிறீர்களா? ருசிப்பது என்பது அனுபவித்து பார்ப்பது. அவரை நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக, நம்முடைய ராஜாவாக, நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவராக, அவர் சொல்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அனுபவிக்க முடிகிறது. வாழ்க்கை பூரணப்படுகிறது, பரிபூரணப்படுகிறது. வாழ்க்கை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறைகிறது. இன்றைய தினம் நேற்றைய தினத்தை காட்டிலும் இனிமை உள்ளதாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் சொல்லின்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக. அன்பின் பரமதகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி வாழும்போது உம்மை அனுபவிக்க முடிகிறதே ஆண்டவரே. இந்த இன்பமான அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.